ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் ஆலயம், திருநீலக்குடி. நீண்ட ஆயுள் பெறவும், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும், திருமணத் தடை நீங்க இந்த தலத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மிருத்யு தோஷம், ராகு தோஷம் நிவர்த்திக்கான தலம். திருநீலக்குடி என்னும் தென்னலக்குடி. தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவன் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் மனோஜ்ஞநாத சுவாமி. தாயார் திருமண கோலத்தில் அனூப மஸ்தனி மற்றும் தவக்கோலத்தில் பக்தாபீஷ்டதாயினி அருள்பாலிக்கின்றனர். தலத்தின் தலமரம் வில்வமரம். பஞ்ச வில்வராணிய ஸ்தலம். தலத்தின் தீர்த்தங்கள் தேவி தீர்த்தம், பரத்வாஜ தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ஷீரகுண்டம். இறைவனை வழிபட்டோர் பிரம்மா, அப்பர், வசிஷ்டர், காமதேனு, தேவமாதர், மார்க்கண்டேயர் முதலியோர். அப்பரால் திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற தலம். பிரம்மா இந்த தலத்தில் வழிபட்ட பிரம்மலிங்கம் உள்ளது. ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் ஸ்ரீ சிவபெருமான் இந்த தலத்தில் பார்க்கடலில் அமிர்தம் கிடைத்த போது கயிறாக வாசுகி பாம்பு இருந்தது. இந்த நிகழ்வில் வாசுகி பாம்பு கக்கிய ஆலகால விஷத்தை சிவபெருமான் உட்கொண்டார். விஷம் கழுத்து பகுதியில் இறங்கும் போது பார்வதி தாயார் அவரது கழுத்தை பிடித்துக் கொண்டார். அந்த கோலத்தில் இங்கே ஸ்ரீ சிவபெருமான் காட்சியளிக்கிறார். வாசுகி நாகம் அவரது கழுத்தில் ஆபரணமாக விளங்கும் பெருமையை பெற்றார். வாசுகி நாகர்களின் அரசனாக ஆனார். இந்த தலத்தில் உள்ள மூலவருக்கு குடம் குடமாக எவ்வளவு எண்ணெயை ஊற்றினாலும் அவை அனைத்தும் சிவலிங்கத்திற்கு உள்ளேயே உறிஞ்சப்படுவது மிகவும் அதிசயமான நிகழ்வாக இருக்கிறது. நாள் முழுவதும் எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் கூட அவை அனைத்தும் லிங்கத்தினால் உறிஞ்சப்பட்டு விடுமாம். அபிஷேகம் முடிந்த அடுத்த நாள் சிவலிங்கம் ஒருவரிடம் எண்ணெய் ஊற்றாமல் இருந்ததை போன்று நன்கு உலர்ந்து காய்ந்து சொரசொரப்பு தன்மையாக காணப்படும். அம்பாளே சிவபெருமானுக்கு தைலாபிஷேகம் செய்தாராம். மிருகண்டு முனிவருக்கு குழந்தை வரம் அருளிய சிவபெருமான் நல்ல குணமுள்ள மகன் என்றால் 16 வருடம் மட்டுமே வாழ்வான் என்ற நிபந்தனையில் பிறந்த மார்க்கண்டேயன் பிறந்தார். மார்க்கண்டேயன் தனது ஆயுளை நீடிக்க தலம் தலமாக வந்து இறைவனை தரிசித்து வந்தார். இந்த தலம் வந்து இறைவனை வேண்டினார். இறைவன் நேரில் தோன்றி அவரது ஆயுளை நீட்டிக்கச் செய்தார். என்றும் மார்க்கண்டேயனாக இருப்பாய் என வரமளித்த தலம் இது. இந்த தலம் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானது. சப்தஸ்தான விழா. 7 ஊர் தெய்வங்கள் பல்லக்கில் திருநீலக்குடி வந்து அருள்பாலிக்கும் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சப்தஸ்தான விழாவில் கலந்து கொள்ளும் 7 ஊர்கள் திருநீலக்குடி, இளந்துறை, ஏனாதிமங்கலம், திருநாகேஸ்வரம், திருபுவனம், திருவிடைமருதூர், மருத்துவக்குடி. காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். கும்பகோணத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் காரைக்கால் சாலையில் அமைந்துள்ளது. திருவிடைமருதூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.